தெருநாய்கள் அப்படின்னோடனே டாக் பைட் அதாவது நாய் கடிக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பொதுவா தெருநாய்களால மக்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது நிறைய சோஷியல் மீடியால கூட பேசப்படுது. பட் ஆனா அதுக்கான நடவடிக்கை என்னென்ன எடுக்குறாங்க ஏதோ? இவங்க வந்து என்னன்னா, இந்த நாய்களை எடுத்து அவங்க வீட்ல வளர்க்க ஆரம்பிச்சாலே, நாய் வந்து இப்படி போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆன் த ஸ்பாட் வந்து அவங்க 2 பேருமே வந்து இறந்துடுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பா நகராட்சி, மாநகராட்சி கண்டிப்பா எடுக்கும். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். வாங்க சேனலுக்குள்ள போலாம். வணக்கம். ஜெய், இன்னைக்கு நம்ம நிறைய இந்த தெருநாய்ங்கள எல்லாம் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? தெருநாய்கள் அப்படின்னோடனே டாக் பைட் அதாவது நாய் கடிக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பொதுவா தெருநாய்களால மக்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பயம். அவங்களால ஒரு இடத்துக்குள்ள போகும்போதே நடந்து போறதுக்கு பயம். இதனால அவங்களுக்கு என்ன வரும்? ஏதாவது டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆக்சிடென்ட்ஸ். இப்ப நாய் கடியால இறந்தவங்கள விட, நாய்களால வந்து ஆக்சிடென்ட் ஆகி பாதிக்கப்பட்டவங்களும், இறந்தவங்களும் அதிகமா இருக்கிறாங்க. அத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் நாய் கடிய பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களால மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே. இது நிறைய சோஷியல் மீடியால கூட பேசப்படுது. பட் ஆனா அதுக்கான நடவடிக்கை என்னென்ன எடுக்குறாங்கன்னு ஏதோ தெரியும்? சோசியல் மீடியால வந்து நாய்களால பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, தெருநாய ஒழிக்கணும் அப்படின்றாங்க. அதாவது பெட் லவ்வர்ஸ் அதாவது டாக் லவ்வர்ஸ் வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து நாய்கள வந்து அப்படி அப்புறப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய வாழ்விடங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. இதுல என்ன காலக்கொடுமை அப்படின்னா, இந்த நாய்கள பாதுகாக்கணும், தெருநாய்கள பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த டாக் லவ்வர்ஸ் யாருமே, அவங்க வீட்ல வந்து அந்த மாரி தெருநாய்கள கொண்டு வச்சு வளர்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ராக்பில்லர், இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, ஜ பொமேரியன் இந்த மாரிப்பட்ட உயர் ரக ஹைபிரிட். நாய்கள தான் வந்து வளர்ப்பாங்க. தெருநாய்களுக்கு வேணா கொண்டு அங்கங்க வந்து சாப்பாட மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா, இந்த நாய்கள எடுத்து அவங்க வீட்ல வளர்க்க ஆரம்பிச்சாலே 90% பிரச்சனைகள் தீர்ந்து போச்சு. நானே நெறைய பார்க்குறேன். உதாரணத்துக்கு என்ன சொல்றதுன்னா, திடீர்ன்ட்டு ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நியூஸ்ல பார்க்குறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா ஃபாஸ்ட்டா வந்துட்டு இருக்காங்க. நாய் வந்து இப்படி போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆன் த ஸ்பாட் வந்து அவங்க 2 பேருமே வந்து இறந்துடுறாங்க. ஸோ இது நம்ம கவர்மெண்ட் இதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க? இல்ல கவர்ன்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மக்கள் அதுக்கான புகார்கள் குடுக்கணும். கவர்ன்மெண்ட் வந்து ஒவ்வொரு தெருவா வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. எத்தன நாய் இருக்கு அப்படின்ட்டு. சோ அந்த பகுதியில வந்து இப்போ ஒரு தெருவுல வந்து 10 நாய் இருக்கு, 20 நாய் இருக்குன்னா, நீங்க உங்களுடைய நகராட்சியோ, மாநகராட்சியோ கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த மாரி இந்த தெருவுல நாய்கள் இருக்கு, அதிகமா இருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவங்க குடுக்காம வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சோ அதான் பிரச்சனை. மக்கள் வந்து பேசுவாங்க. ஆனா ரிட்டர்ன்ல எத்தன கம்ப்ளைண்ட் நகராட்சிக்கோ, மாநகராட்சிக்கோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்காது. கரெக்ட். குடுக்கறதில்ல. சோ அதனால கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பா நகராட்சி, மாநகராட்சி கண்டிப்பா எடுக்கும். அதுக்கான ஃபண்ட் அலாட்மென்ட்டும் இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தன நாய்களுக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏபிசி ட்ரீட்மென்ட் சொல்லுவாங்க. அனிமல் பெர்த் கண்ட்ரோல். பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட் வைப்பாங்க. ஆனா அது நம்ம ஐடென்டிஃபை பண்றோமான்னா கிடையாது. பப்ளிக் வந்து அத கேர்லெஸ்ஸா விடுறதுனால தான் அந்த பிரச்சனைகளே வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தெருவுல பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 நாய் கிட்ட இருக்கு. சின்ன பையன் வந்து ஒரு கடைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். அவனால வந்து பீஸ்ஃபுல்லா போயிட்டு வர முடியல. திடீர்னு ஒரு 4, 5 நாய் அவன டார்கெட் பண்ணுது. அப்புறமா மொத்தமா சேர்ந்து டார்கெட் பண்ணிடுது. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு தெருவுல வந்து நாய்கள் அதிகமா இருக்குன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த தெருவுல உள்ள மக்கள் தான். ஃபுட் வேஸ்ட் இருக்கு இல்லையா? அது என்ன பண்றாங்க? கொண்டு வெளிய போடுறாங்க. அது போடுறதுனால அந்த நாய்கள் சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துருது. நீங்க அந்த தெருவுல உங்க ஏரியால குப்பையே அத ஃபுட் வேஸ்ட் பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய்கள் வேற இடத்த தாண்டி போயிட்டே இருக்கும். நமக்கு இங்க சாப்பாடு கிடைக்கலன்னு அங்கேயே உட்கார்ந்திருக்க போறது கிடையாது. ஏன்னா அது தெரு நாய் தான். அந்த தெருவுல சாப்பாடு கிடைக்கலன்னா அடுத்த தெருவுக்கு போகும். அங்க சாப்பாடு கிடைக்கலன்னா இன்னொரு தெருவுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா, அந்த தெருவுல உள்ள மக்கள் வந்து அங்கங்கேயே வந்து சாப்பாட கொட்டி வச்சுடுறாங்க. அதுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்குது. எப்ப அதுக்கு சாப்பாடு கிடைக்குதோ தெருவுல போற குழந்தைங்கள கடிக்குது. சோ கரெக்ட். முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் வேஸ்ட் வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. அதனால நாய்களுடைய உங்க தெருவுல வந்து நாய்கள கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ அடுத்தது என்னன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து எந்தவித மெயின்டெனன்ஸ் எதுவும் இருக்காது. திடீர்னு ஒரு பையன வந்து கடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கலாம்? நாய் கடி அப்படின்னு வந்துச்சுனாலே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போணும். அதுக்கான ரேபீஸ் தடுப்பூசி மருந்துகள் வந்து அங்க தான் நமக்கு எப்பவுமே இருக்கும். அது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் கண்டிப்பா இருக்கணும். அது வச்சிருப்பாங்க. ஸ்டாக் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்க ஏரியால வந்து நாய்கள் இருக்கு. உங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னாலும்,
ஃபுட் வேஸ்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னாலும் நீங்க நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ ரிப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அந்த நாய்களுக்கு வந்து ஏபிசி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஃபீமேல் டாக்ஸா இருந்தாலும் சரி, மேல் டாக் ஏபிசி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நாய்களுக்கு தடுப்பூசி எத்தனை நாய்கள் இருக்கு அப்படின்றத வந்து கணக்கெடுத்து, இந்த ஏரியால வந்து இவ்வளவு நாய்கள் இருக்கு, இதுக்கு தடுப்பூசி போடுங்க அப்படின்னு நீங்க ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஏரியால உள்ள நாய்களுக்கு தடுப்பூசி போடுவாங்க. தடுப்பூசி போட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிம்பல் வைப்பாங்க. அதோடைய காதுல வந்து என்னன்னா ஒரு கட் பண்ணி விடுவாங்க, டேக் இல்லைன்னா ஒரு மாதிரி டேக் மாதிரி போடுவாங்க, இல்லைன்னா ஒரு சீல் வைப்பாங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணிட்டு இன்கேஸ் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நீங்க வந்து அந்த இடத்துல உள்ள நாய்களுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆர்டிஐல ரிக்வஸ்ட் பண்ணலாம். நாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம், அந்த ஏரியால இவ்வளவு நாய்கள் இருக்கு, இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடவடிக்கை எடுப்பேன் நீங்க ஆர்டிஐல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஆர்டி போய் அடுத்த வாரத்துக்குள்ளாடி எல்லாத்துக்குமே இந்த ஏபிசி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க, வேக்சினேஷனும் போட்டுருவாங்க. ப்ராப்ளம் சால்வ். ஏன்னா அந்த மாதிரி வேக்சினேஷன் பண்ணின நாய் கடிச்சு அப்படின்னா அந்த ரேபிஸ் நோய் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த குழந்தைகளும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். இப்போ என்னன்னா இதே மாதிரி நிறைய இன்ஃபெக்டட் ஆன நாய்ங்களும் ரோட்ல சுத்திட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாநகராட்சி வந்து அந்த வெஹிக்கிள் நாய் பிடிக்கிற வண்டி இருக்கு இல்லையா? ஸோ இது அவங்களே வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்டட் டாக்ஸ் எல்லாம் வந்து பிடிக்க மாட்டாங்களா? இல்ல பிடிப்பாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? கம்ப்ளைண்ட் பண்ணது என்னவோ கம்மியா தான் இருக்கும். பண்ண மாட்டாங்க. தெரு நாய்னா சரி அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்லல, அரசு அலுவலகங்களுக்கு நீங்க ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம வரைக்கும் அதுக்கான நடவடிக்கைகள் கிடையாது. இப்ப சில கேசஸ் பாக்குறோம். நீங்க வந்து கேட்டீங்கன்னா, இது ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் புகார்கள் வரல அப்படின்றோம். இப்ப தெரியுது அந்த இடத்துல நோய் தொற்றுள்ள நாய்கள் இருக்குது. அந்த அது வந்து நீங்க ஏன் பராமரிக்கலன்னு நீங்க கேட்கிறீங்க. அது நடவடிக்கை எடுக்கணும் தான். இதுல வந்து பப்ளிக்கோட மிஸ்டேக்ஸும் இருக்கு. பப்ளிக் என்ன பண்றாங்கன்னா, அந்த திரும்பவும் சொல்றேன், நெறைய வேஸ்டேஜஸ கொண்டு கொட்டுறாங்க. அத சாப்பிடுறது. அது கெட்டு போன ஃபுட் எல்லாத்தையும் கொண்டு கொட்டுறாங்க. அத சாப்பிடுது. அத சாப்பிடுறதுனால நம்ம ஹியூமனுக்கே நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க. அடுத்த நாள் உடம்புக்கு முடியும். டாக்டர்ட்ட போய் கேட்டா என்ன சொல்றாங்க? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதே பொருள நீங்க குப்பையில கொண்டு கொட்டுனீங்கன்னா, அந்த நாய் சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அதேதான். நமக்கு அதுக்கும் என்ன டிசீஸ் நடக்குதோ வரதானே அதுக்கும். செய்யும். கரெக்ட். அதுக்கு நம்ம தானே காரணமா இருக்கோம். சோ அத நடவடிக்கை எடுத்து அத சரி பண்ணாத வரைக்கும் இந்த மாரிப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஓகே. இப்போ ஃபுட் வேஸ்ட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஏன்னா டாக் லவர்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபுட் வைக்க தான் செய்றாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த டாக் லவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபுட் தெருநாய்க்கு வைக்க மாட்டாங்க. அவங்க தெருவுலயும் வைக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாய அவங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த செல்ல நாய் இருக்கு இல்லையா? அந்த ஹைபிரிட் நாய். அத அப்படியே வாக்கிங் கொண்டு வந்து ஒரு தெரு அல்லது 2 தெருவுக்கு அப்புறமா தான் போய் ஃபுட் வைப்பாங்க. தெருநாய்களுக்கு. ஏன்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க தெருவுல நாய் தொல்லை இருக்கக்கூடாது. பக்கத்து தெருவுல எவன் கெட்டு போனாலும், எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லன்னு தான் இருப்பாங்க. சோ, அதனால அந்த தெருவுல இருக்கிற மக்கள், அதர் ஸ்ட்ரீட் பீப்பிள்ஸ் வந்து அந்த தெருவுல ஃபுட்டு நாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறத வந்து கண்காணிச்சு அத அவாய்ட் பண்ணாலே அந்த தெருவுல நாய் தொந்தரவு கம்மியாக ஆரம்பிச்சுரும். நீங்க டாக் லவ்வரா இருக்கீங்கன்னா, உங்க வீட்டு முன்ன வைங்க. உங்க வீட்டு முன்ன நாய் வந்து இருக்கட்டும். எதுக்கு அடுத்தவங்களுக்கு தொல்ல பண்ணணும்? கரெக்ட் தானே? கரெக்ட். சோ, அத வந்து கரெக்ட்டா அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள மக்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிரச்சனைகள குறைக்க முடியும். ஸோ இப்போ இத புகார் பண்றதுக்கு ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி இருக்கா? இல்ல. இப்போ மாநகராட்சியில வந்து நீங்க வந்து புகார் குடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 1913 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு. அதுக்கு கால் பண்ணியும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லன்னா வந்து மாநகராட்சியா இருந்தாலும் கமிஷனருக்கு, அப்புறம் அப்படி இல்லன்னா நகராட்சிகள், ஊராட்சிகளா இருந்தா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர்ஸ்ன்னு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க ரிட்டர்ன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நேரடியா கொண்டு குடுத்தாலும் சரி, அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர்ட் ஸ்பீட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மென்ட்டோட அனுப்புனாலும் சரி. ஏன்னா ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் இப்ப கிடையாது. ஸ்பீட் போஸ்ட் நீங்க அனுப்புனீங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கணும். சரியா? ஆனா கிளியரா நீங்க எழுதுங்க. உங்க ஏரியால என்ன பிரச்சனை? நாய்களால என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பண்ணணும்? என்ன உங்களுக்கு உங்களோட தேவை அப்படின்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க ரிட்டர்ன் பண்ணாம எங்க தெருவுல நாய் இருக்கு, நாய் இருக்கு, நாய் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, எந்த ஆபீசரும் அங்க வந்து நாய பார்க்க போறது கிடையாது. ஸோ இதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் கிட்ட இருந்து நம்மள தற்காத்துக் கொள்றதுக்கான நட நடவடிக்கை என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நெறைய பேருக்கு வந்து அவங்களுக்கும் நாய் பிடிக்கும். அவங்க இந்த தெருவுல இருக்கிற நாய்க்கிட்ட நல்லா கொஞ்சுவாங்க. சோ இந்த நீங்க கொஞ்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டாங்க. பாடியும் வாஷ் பண்ணாம பக்கத்து தெருவுல போயிட்டாங்கன்னா, இந்த ஸ்மெல் வந்து பக்கத்து தெருவுல உள்ள நாய்க்கு புடிக்காது. அப்ப இந்த ஸ்மெல்னால நமக்கு எதிரி யாரோ இருக்கிறாங்கன்னா, அது நம்மள வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் தெரு நாய்கள வந்து கொஞ்சாதீங்க. அதனால நீங்களே பாதிக்கப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் திங். 2வது வந்து ஒரு நாய் கடிக்க வருதுன்னா, ஓடாதீங்க. அப்படியே நில்லுங்க. கையில ஏதாவது பேக் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா, அத ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. அது தாக்காம இருக்கிற ஃப்ரண்ட்ல வச்சு அப்படியே நின்னுட்டீங்கன்னா, அது உங்கள எதுவும் பண்ணாது. ஓடுனா மட்டும் தான் தொரத்தும். அதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. 3வது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்கள தயவு செய்து
தனியா தெருவுல அனுப்பாதீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க தெருநாயில இருந்து பாதுகாத்துக்கலாம். ஆனா அந்த டாக் லவர்ஸ் வந்து அந்த பெட் டாக்ஸ் கொண்டு வராங்க இல்லையா? அந்த நாய் அந்த தெருவுல வருது அப்படின்னா, நீங்க அவங்க ப்ராப்பரா வந்து வாயில வந்து மாஸ்க் போட்டுருக்கணும். மாஸ்க் போடாம இருக்கிறாங்க அப்படின்னா, தயவு செய்து மாநகராட்சிக்கோ, நகராட்சிக்கோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த தெருவுல அந்த மாரி மாஸ்க் போடாம நாய் கொண்டு வராங்க அப்படின்னு. ஏன்னா அந்த நாய்கள் வந்து கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வெளிய கொண்டு போயிட்டு வருவாங்க. அது ஒரு ரூம்குள்ள அடைஞ்சிருக்கிறனால, அது வெறி பிடிச்சு தான் இருக்கும். அவங்கள பொறுத்து பார்க்கும்போது அவங்கள லவ் பண்ண எல்லாமே ஓகே. அது ஒரு வெறி பிடிச்ச நாயா தான் இருக்கும். அது தெருவுல வரும்போது மாஸ்க் போடாம இருக்கும்போது, ஒருவேள நீங்க அவருக்கு எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும், அவங்களுடைய கண்ட்ரோலையும் தாண்டி உங்கள கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அத வந்து யார் ஒருத்தர் வந்து மாஸ்க் போடாம நாய கொண்டு வராங்களோ, தயவு செய்து மாநகராட்சி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆக்ஷன் எடுங்க. அப்பதான் அந்த நாய் கடிய வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியும். ஸோ வியூவர்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் கிட்ட இருந்து எப்படி தற்காத்து கொள்றதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் கிட்ஸை சேஃபாக பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். வணக்கம். வணக்கம்.